எருசலேமோட போய் சொல்லுங்க, உன் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு அப்படின்றார். என் அன்புக்குரியவர்களே, இப்ப நடந்துகிட்டு இருக்க யுத்தமே கிடையாது. பிசாசுக்கு நமக்கும் போரே இல்ல. யுத்தம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு 2 பேர் போடுவாங்க இல்ல, அதுக்கு பேர் தான் யுத்தம். நாட்டை ஒருத்தன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் நடந்தா அதுக்கு பேர் யுத்தமே கிடையாது. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது போரு, 2000 வருஷத்துக்கு முன்பாக நான் முடிந்ததுன்னு சொன்னப்போ போர் முடிந்தது. இன்றைக்கு மனுக்குலத்துக்கு எதிராக பிசாசன் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை வியாதிகளும் போர் அல்ல, அது கலகம். ஆகவே கலகத்தை எப்படி ஒடுக்க வேண்டும்? இருப்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்? இந்த உலகத்தை சரியான பாதையில் திருப்பக்கூடிய மாலுமிகள். இதை என்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமும் சபைகளும் புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த உலகமாகிய கப்பல் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். வருகிற வருஷங்கள் நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். மாபெரும் மாற்றங்களை இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் நீயும் நானும் ஏற்படுத்தி இருப்போம் என்று நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருந்தாலும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை சிருஷ்டிக்கிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்மை மறுரூபப்படுத்துகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆக வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவரிடத்தில் எவ்விதமான மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. ஒரே ஊற்றிலிருந்து நன்மையான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் அதே ஊற்றிலிருந்து ஓர்ப்பான தண்ணீரும் புறப்பட்டு வருமோ? யாக்கோபு கேட்கிறான். ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணி எப்படி வரும்? ஒரு ஊற்று நல்ல தண்ணி ஊற்றுன்னா நல்லது மாத்திரம் தான் வரும். ஒரு ஊற்று ஓர்ப்பு தண்ணீரை கொடுக்கணும், ஓர்ப்பு தண்ணீர் மாத்திரம் தான் வரும். தேவன் நன்மை செய்கிறவர் என்றால் நன்மை செய்கிறவராக மாத்திரமே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, முதலாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு தாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் என்ன மனநிலையோடு ஜெபிக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜெபிச்சாலும், எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும், இந்த வியாதி தேவன் தான் அனுப்புகிறாருன்னு நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உங்கள் ஜெபத்தின் 90% வல்லமை இழந்து போகிறது. இது என் தகப்பனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்கிற அறிவு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் சுருக்கமான ஜெபங்களாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களை இது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் படகுல துடுப்பை போடுறதுக்கு முன்னாடி படகை கட்டியிருக்க கயிறு அவுத்திருக்கீங்களா நீங்கள் முதல் யோசிக்கணும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நன்மையானது மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. சரி, அப்போ இந்த வியாதி, இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே தேவனுடைய வேலை ஒன்று தான், ஜீவனை கொடுக்கிறது. அப்போ அதை கொடுத்துட்டாரா? இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அந்த ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அப்போ இயேசு எனக்குள்ள இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கைத்தடுங்க ஒரு ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ ஜீவன் வந்த உடனே வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை. அவர் சொல்ல, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை அவர் பரிபூரணமாக்கி கொண்டே இருக்கிறார். நேற்றைய நாளை விட இன்றைய நாளிலே எனக்குள் இருக்கிற ஜீவன் அதிகம் அடைந்திருக்கிறது, பரிபூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பது போல என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லை என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நம்மீது நமக்குள் இருக்கிற இந்த ஜீவன் அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பரிபூரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ளே ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூரணமாகி கொண்டே வருகிறது. இது மாத்திரம்தான் தேவனுடைய வேலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். முதலாவது, சபையானது வியாதிக்கு எதிராக வியாதியை அழிக்கத்தக்கதாக தன்னை வல்லமையை செயல்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து மிக தெளிவானதாய் நாம் சபையானது இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென், பிரைஸ் காட். என் அன்புக்குரியவர்களே, ஜான் ஜி லேக்கருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஒன்று, அவருடைய குடும்பத்திலே ஒருவர் பின் ஒருவராக வியாதியில் மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
எத்தனையோ பேர் வந்து அவரை சுற்றிலும் அந்த அதாவது இதே போல் ஒரு வைரஸினாலே இறந்து கொண்டு இருந்தார். இதை விட கொடுமையான வைரஸ் அது. இறந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் மிகுந்த ஜெபித்து கொண்டு இருந்தபோது மிகுந்த கோபத்தில், நான் இவ்வளோ ஜோம் பண்ணியும் ஒன்றுமே நடக்கலையே, யாருமே சோகமாகலேன்ற கோபத்தை அந்த பைபிள் என்ன செஞ்சிட்டார், தூக்கி எரிஞ்சிட்டார். எரிஞ்ச உடனே அந்த விழுந்த பைபிள் அப்படியே புரண்டு நிற்குது. எங்கே இப்போ வசனத்தில் நிற்கிது, அவர் விழுந்ததை இப்படி பார்க்குறாராம். அப்போஸ்தலர் 10:38 அதில் நிற்கிது. அப்போஸ்தலர் 10:38 நான் வாசிக்க விரும்புகிறேன். அவருக்கு மனசில் ஒரு கோபம், கடவுள் இவ்வளோ வியாதியை கொடுத்து இந்த உலகத்தை ஏன் இப்படி மாற்றணும், ஏன் இப்படி வந்து மக்களை கஷ்டப்படுத்தணும், நான் பண்ணுற ஜெபங்கள் எதுலேயுமே ஒரு வித்தியாசம் இல்லையே, கடவுள் இதை அனுப்பியிருக்கிறார், ஆனாலும் இது மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஒரு மாற்றம் இல்லையேன்னு மனநிலையில் அவர் தூக்கி எறியும் போது அந்த பைபிள்லேருந்து அப்போஸ்தலர் 10:38 வருது. வேதம் சொல்லுகிறது, நஸ்ரேனாகிய இயேசுவை, இந்த வசனம் தான் அப்படியே திறந்து நிற்கிது. 10:38 நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பார்த்தாராம், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், இயேசு குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். 33 வருஷத்தில் 3 வருஷம் இயேசு சுற்றி அலைஞ்சிருக்கிறார் ஊழியத்துக்காக. எல்லா இடத்துலையும் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி இருக்கிறாரு. பரிசுத்தர் சொன்னாராம், ஒரு இடத்துல கூட நான் தீமை செய்யலை, 3 வருஷ காலத்தில் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் சுகமாக்க தான் செஞ்சுருக்கேன் ஒழிய ஒருவனுக்கு நான் வியாதியை கொடுக்கல, ஆனால் வியாதியோட வந்து ஒவ்வொருத்தரையும் நான் சுகமாக்கினேன்னாராம். என் அன்புக்குரியவர்கள், இந்த வார்த்தை அவரை தொட்டுச்சான். அப்போ கேட்டாராம், ஆண்டவரே நீர் இதை தரவில்லை என்றால் பின்பு யார் இதை தருகிறது? யோபு ஜெபிச்சான். அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் கர்த்தர் தான் காரணம்னு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் நண்பர்கள் சொல்கிறாங்க, இது கடவுள் அப்படி செய்யலப்பா, கடவுள் அப்படி செய்கிறவர் கிடையாதுன்னு பேசும்போது யோபு சொல்றா, நீர் இதை செய்யவில்லை என்றால் பின்பு யார் இதை செய்கிறது அப்படின்னா. கடவுளை குறித்த முழு வெளிப்பாடு யோபுக்கு இல்லை, அதே நேரம் பிசாசை குறித்த சுத்தமான வெளிப்பாடு அவனுக்கு கிடையாது. பிசாசு மறைந்திருந்து செயல்பட்டு பழிகளை தேவன் மேல் போடத்தக்கதாய் வேலை செய்து கொண்டிருந்தான். அதே போல தான் இன்றைக்கி வேலை செய்கிறான். ஊழியர்களும் அது தெரியாமல் இதை கடவுள் தான் கொடுக்குறாரு. ஏன்னா கடைசி நாளில் இதெல்லாம் நடக்கும்னு இருக்குல்ல பிரதர், கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு இருக்கே ஒழிய கடைசி காலத்தில் இதெல்லாம் நான் கொடுப்பேன்னு இல்லை. புரிஞ்சுக்காங்க, இது கடைசி காலத்தில் நடக்கும் அப்படின்றத தேவன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அடுத்து இன்னொரு வசனம் சொல்கிறேன். கடைசி நாட்களிலே மனிதர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து பைபிளில் வருது, தீமோத்தேயுல வருதுன்னு நினைக்கிறேன். கடைசி நாளில் இவ்வளவு மோசமான எல்லாம் பரப்பாயின். அப்போ இதை இப்படி சொல்லுங்கள், கடைசி நாட்கள் இப்படி ஆட்களை அவரே படைக்கிறார் அப்படி சொல்லுங்கள். அவர் படைக்கலப்பா, மனுஷன் அப்படி இருப்பான்னு சொல்கிறார். அதைத்தான் மத்தேயுலன்னு சொல்கிறாரு. நான் அதை அனுப்ப மாட்டேன், இதெல்லாம் நடக்கும். மனுஷன் தற்பிரியராக இருக்கும்போது சுகபோக பிரியராக இருக்கும்போது மனுஷனே இந்த வியாதியை கொண்டு வருவான் பிசாசின் கையால் இருந்து. அப்போ நன்றாக புரிந்துகள், முதலாவது இது தேவனால் கொடுக்கப்படுகிறது அல்ல, இது பிசாசினால் உண்டாக்கப்படுவது என்கிற தெளிவு தான் வியாதிக்கு உங்களை எதிர்த்து நிற்க வைக்கிறது. அப்போ இன்னைக்கு காலையில் நான் ஜோம் பண்ணி, ஆண்டவரே ஒரு பெரிய யுத்தம், ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நான் மேட்ருக்குள்ளே வரேன். ஸ்பிரிச்சுவல் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீ ஜெயிப்பதற்கு கிருபை தந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்போம், இந்த உலகம் மாறும் அப்படின்னு பேசும்போது கர்த்தர் சொன்னார், இது யுத்தம் அல்ல அப்படின்றார் ஆவியானவர். இது யுத்தம் அல்ல அப்படின்றார். என்ன ஆண்டவர் யுத்தம் இல்லைன்றீங்க அப்படின்போது கர்த்தர் சொல்கிறாரு, யுத்தம் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்காக நான் எதையுமே வச்சுட்டு போல, உங்கள் எல்லாரோட யுத்தத்தையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வார்ஸ். எல்லா வாரும் நான் முடிச்சிட்டேன். அதனால தான் கர்த்தர் சொன்னார், எல்லாம் முடிந்தது அப்படின்னாரு. ஸோ நோ மோர் வார், யுத்தமே கிடையாது, யுத்தத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் தெளிவாக நீங்கள் வாசிக்கணும்னா, 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் இயேசு முடிக்க போவதை அதற்கு முன்பாக 3000 வருஷத்துக்கு இங்கிருந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஏசாயா வந்து 40ஆம் அதிகாரத்தில் நடக்க போகிற இயேசு சிலுவையில் முடிக்க போகிறதா 40ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு,
40:1-2, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமாம், நன்றி சொல்லு. எருசலேமோட போய் சொல்லுங்க, உன் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு அப்படின்றாரு. என் அன்புக்குரியவர்களே, இப்ப நடந்துகிட்டு இருக்க யுத்தமே கிடையாது. பிசாசுக்கு நமக்கும் போரே இல்லை. யுத்தம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு 2 பேர் போடுவாங்க இல்லை, அதுக்கு பேர் தான் யுத்தம். நாட்டை ஒருத்தன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் நடந்தா அதுக்கு பேர் யுத்தமே கிடையாது. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது போர், 2000 வருஷத்துக்கு முன்பாக நான் முடிந்ததுன்னு சொன்னப்போ போர் முடிந்தது. அப்ப ஆதியானவருக்கு நான் கேட்கிறேன், அப்ப யுத்தம் இல்லாவிட்டால் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கே, இதுக்கு பேர் என்ன? பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா கர்த்தர் சொன்னாரு, ஆட்சியை கைப்பற்றும் வரைக்கும் தான் யுத்தம். ஆட்சியை ஒருவன் கைப்பற்றின பிறகு அவனுக்கு எதிராக ஒன்றை செய்தால் அதற்கு பேர் கலகம். கையை தட்டுவது. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பிசாசு மனுக்குலத்தின் மீது ஒரு யுத்தத்தை செய்யவில்லை. யுத்தம் என்பது நேர்மையானது, யுத்தம் என்பது சட்டபூர்வமானது. பிசாசனுக்கு நமக்கு இடையில இப்ப யுத்தமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் யுத்தம் பண்ணணும். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். நான் சொல்றது எதை? ராஜரீகத்தை சொல்றேன். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இயேசு முடிந்ததுன்னு சொன்னப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டோம். பிசாசை ஜெயிச்சு நம்ம பேருக்கு இயேசு ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சனால நம்ம எல்லாரும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது ஒருவன் தான் சண்டை போட்டான் கோலியாத்து கூட. எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் சண்டை போடல. ஒருத்தன் சண்டை போட்டான், அவன் ஜெயிச்சான். ஒருத்தன் ஜெயிச்சனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கொள்ளையடித்தார்கள். தாவீது கொன்று போட்டான், இஸ்ரவேலர் கொள்ளையடித்தார்கள். அப்படி இயேசு பிசாசை கொன்று போட்டார், நாமோ கொள்ளையடிக்கிறோம் இயேசு நாமத்தில். அப்ப யுத்தம் முடிந்து விட்டது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். உட்கார்றதுல என்ன? ஆளுகை செய்வது. ஆட்சி. உட்கார்ந்துட்டார் சார், இவர் உட்கார்ந்துட்டார் சார். அப்படின்னா என்ன? சீட்டில் உட்கார்ந்துட்டார். என்ன? டெய்லி நம்ம வீட்டில் உட்கார்றோமே அது வேற, சேர்ல உட்கார்றது வேற. அது அரசு கட்டிலில் அமர்வது. அப்ப நல்லா நீங்க கவனிங்க, உட்கார்ந்துட்டாருன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே நீ என்ன செய்யக்கூடாது? இங்க எந்த சண்டையும் போடக்கூடாது. இனிமே நீ போட்டினா அதுக்கு பேரு கலகம். ஆமென். இன்றைக்கு மனுக்குலத்துக்கு எதிராக பிசாசன் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை வியாதிகளும் போர் அல்ல, அது கலகம். ஆகவே கலகத்தை எப்படி ஒடுக்க வேண்டும்? இருப்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென், ஆமென். யுத்தத்தை சட்டபூர்வமாக செய்ய வேண்டும். யுத்தம் முடிந்து விட்டது என்றால், கலகம் புறப்படுகிறது என்றால், அங்கே அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் இந்த வியாதிக்கும் யுத்தம் இல்லை. ஏனென்றால் சட்டபூர்வமான யுத்தம் முடிந்து விட்டது. இந்த பூமியில ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல கூட பிசாசு கால் வைக்க கூடாது. அதை தாண்டி ஒன்று நடக்கிறது என்றால் அது கலகம் என்பதை நீ புரிந்து கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கலகங்கள் நிறுத்தப்படுவதாக. ஆமென். இருப்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதாக. ரீமானா சாந்துராமானா ஹாந்தோராபாலபதியாங்கராபாலபரா. இட் இஸ் இல்லீகல் அட்டாக். பிசாசினை பண்ணி கொண்டிருக்கிறது என்ன? இல்லீகல் அட்டாக். அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே ஜனங்களை பார்த்து, வியாதி உள்ளவர்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன செஞ்சார்னா, he rebuked it, he rebuked the fever, he rebuked the sickness, he cast out the sickness, he cast out devil, and the sick people they were healed. பிசாசை துரத்தினாராம், வியாதியஸ்து என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். அவர் காய்ச்சலை கடிந்து கொண்டார். ஏன்? இட் இஸ் இல்லீகல், இட் இஸ் இல்லீகல். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் இப்போது யுத்தத்தில் இல்லை. ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்தது. பழைய ஏற்பாட்டில் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு கர்த்தரே பொறுப்பெடுத்தார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்லன்னு சொன்னார். ஸோ ஒரு தெளிவுக்குள்ள இன்றைக்கி நம்ம கடந்து வரணும். இன்றைய நாட்களிலே மனுக்குலத்தின் மீது கொடுக்கப்படுகிற இந்த தாக்குதல் சட்டத்திற்கு புறம்பானது, வேத வசன சட்டத்திற்கு புறம்பானது.
நீயோ உன் குடும்பத்தினரோ மற்றவர்களோ தாக்கப்படுவதற்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியை வேதம் உங்களுக்கு தரவில்லை. Devil doesn't have any legal rights to touch me, to attack me. எனக்கு எதிராக என்னை தொடுவதற்கு பிசாசுக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அதிகாரம் இல்லை. காரணம், எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடித்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு மாபெரும் ஆளுகையில் அவரோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த பூமியை ஆளுகை செய்யத்தக்க கர்த்தரங்களை வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, 1000 எதிர்மறையான காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், தவறில்லை. ஆனாலும் என் அன்புக்குரியவர்களே, பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலையில் நான் ஜெபிச்சுக்கிறேன். ஆண்டவரே, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, எத்தனை பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது மனசு. இந்த நேரத்தில் போய் தேவன் உங்களை ஆளுகை செய்கிறார், நாம் உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்துருக்கோன்னு எப்படி பேசுறது? அப்போ கர்த்தர் சொன்னார், ஒன்று அவங்களோட கூட போய் நீ என்ன செய். அவங்க கஷ்டப்படுறாங்க, ரைட்டு, ஆனால் அவர்களை கண்ணீரை துடைக்கணும்னா நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ஒரு பக்கம் பாருங்க, ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது நாமும் சேர்ந்து அதுக்கு அந்த வருத்தமும் அந்த அன்பும் என்ன செய்யணும்னா நம்முடைய அதிகாரத்தை தான் கையில் எடுக்கணும். ஒரு கப்பல் என்ன செய்கிறது, போய் கொண்டு இருக்கிறது. அந்த கப்பல் ஒரு விதமான தவறான ஒரு பாறையில் போய் மோத போதுன்னு போது அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் உள்ளே இருக்கிறவங்க அந்த 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 பிரயாணம் செய்கிறவர்கள் எல்லாம் அழுவாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் படகு மோத போகுதுன்னு. இல்லை, ஒரு ஃப்ளைட்டில் போடுறோம், திடீர்னு ஃப்ளைட் என்ன ஆகுது, இது ஆகுது, அலக்களிக்கப்படுதுன்னு போது ஜனங்கள் அழுவாங்க. உடனே அந்த பைலட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாருன்னா அப்போ அவருக்கு உணர்ச்சி இருக்கக்கூடாது. அவருக்கு உணர்ச்சி இருக்கணும். அந்த உணர்ச்சியை அழுகிறதுல காட்டக்கூடாது, ஃப்ளைட்டை சரியாக கொண்டு போகிறதுல காட்டணும். ஆமென். தேவனுடைய பிள்ளையாகி நீ நானும் உலகம் ஒரு மோசமான எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்தாலும் மக்கள் கண்ணீரும் கவலையிலும் இருக்கும்போது அந்த கண்ணீரையும் கவலையும் நீ இன்னொரு அழுகையில் காட்டக்கூடாது, உன்னுடைய அதிகாரத்திலே காட்ட வேண்டும். உன்னுடைய கடைசி மூச்சு வரை ஃப்ளைட்டை எடுத்து நேராக கொண்டு போய் அதை சரியாக பறக்க வைக்கிறது தான் அந்த பைலட்டுக்கு முழு முயற்சியும் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு கேப்டனுக்கு அந்த கப்பலை கடைசி நிமிடம் வரை அந்த அந்த விபத்திலிருந்து காப்பாற்றுவதில் தான் தனது முழு கவனத்தை செலுத்தி தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இங்கே மக்கள் அழுதுகிட்டு இருந்தாலும் நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நான் செய்ய போகிற இந்த வேலை தான் லட்சக்கணக்கான பேரோட கண்ணீரை துடைக்க போகிறது என்பதை கிறிஸ்தவனாக மறந்து போகக்கூடாது. சில நேரம் இழப்புகள், சில நேரம் பிரச்சனைகள், சில நேரம் மனதை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கலாம். அதற்காக நம்ம டியூட்டியை, நம்முடைய கடமையை செய்ய மறக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், தொடர்ந்து ஜனங்களுக்கு விடியல் இல்லாததாக இருந்து விடாதபடிக்கு நாம் நம்முடைய வேலையை சிறப்பாய் செய்ய வேண்டும். இவைகளின் மத்தியிலே நாம் யார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய். அதான் நான் கேட்டேன், ஆண்டவரே, மக்கள் பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு விதமான எதிர்மறையான சூழ்நிலை மாதிரி பிசாசு இது கொஞ்ச நேரத்தை காணாமல் போயிடும். எனிஹாவ் இன்னைக்கு இது மோசமான விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு, அதுதான் நீங்கள் என் சப்ஜெக்ட். நான் பேச போகிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு, நான் எங்கே இருக்கிறேன், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா இதை பேசினா தாண்டா அவன் சரியாக முடியும். ஒரு பைலட் இங்கே அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ளைட் வேற மோசமாக போயிட்டு இருக்கிற நேரம் இந்த மக்களோட சேர்ந்து அவன் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. என்னங்க நாங்கள் அழுதுகிட்டு இருக்க, நீங்கள் உள் ரூமில் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவர் தன்னுடைய முழு கவனத்தை உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு சரியான பாதையில் நடத்த வேண்டும். அப்படித்தான் இந்த பூமியில் தேவன் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை மறுரூபமாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய முழு முயற்சியும் கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு, நம்ம பேசுகிற வாயின் வார்த்தையின் வல்லமை என்ன, நம்ம பேசும்போது என்ன நடக்கிறது, என்ன வித மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, இந்த உலகம் எப்படி மறுரூபமாகிறது என்பதில் தான் மறுபடி நாம் கவனம் செலுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நாம் பேசும்போது என்னங்க வியாதியை பற்றி பேசல, வியாதியை மாத்திரைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மறந்து போகக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா நீங்கள் கவனிக்கணும், உன்னதங்களில் நான் மட்டும் உட்காரல. ஒரு ஆறுதலான விஷயம், என் கூட அவர் இருக்கார். அவர் மட்டும் உட்காரல, ஒரு தைரியமான விஷயம், நானும் உட்கார்ந்துருக்கிறேன். ஆமாம், அது கூட இருக்கிறவர் யார்? மணவாளன். நான் யார்? மணவாட்டி. மணவாளன் எப்படி மணவாளன்? நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்கிற மணவாளன். அப்போ என் மகனே மகளே, நீயும் நானும் என்ன சித்தம் யோசிக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் கப்பல் போகுது. ஆமேன். தேவனை போக்கே அதுதான். இப்போ உன்னதங்கள் அவரோடு இருக்கிறோம். எத்தனை பேச வரேன். ஒன்றை இன்னைக்கு நான் பேசுனதில் முதல் விஷயம் என்ன பேசுகிறேன்னா, வியாதி தேவனால் கொடுக்கப்படுவது அல்ல.
ரெண்டாவது, வியாதி பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. மூணாவது, இந்த வியாதியை சுகமாக்குவதற்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? 3 வருஷம் பூமியில் வேலை பார்த்தார். கடைசியில் சிலுவையில் ஒட்டுமொத்தமாய் முடித்தார். நாலாவது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது யுத்தம் அல்ல, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது கலகம். யுத்தம்னா அதுக்கு சில மரியாதை இருக்கு. இன்னைக்கு அது பிசாசு சிலுவையில் பண்ணதான் யுத்தம். யுத்தம் முடிஞ்சு ஆட்சியில் உட்காந்துட்டாரு. இப்போ நீ வியாதியை கொடுத்தா கலகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருப்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறேன். நாளை இந்நேரம் இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அன்புக்குரியவர்களே. வியாதியிலிருந்து ஜனங்கள் நிறைய விடுதலை ஆகிட்டு இருக்காங்க. குணமாகிற அந்த பர்சன்டேஜ் என்ன செஞ்சுக்கிட்டு கூடிக்கிட்டே வருது. வியாதியோட தாக்குதல் குறைஞ்சிக்கிட்டே வருது. என் அன்புக்குரியவர்களே, 0% வந்துடும். அது இருக்காது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் எல்லாம் குறைக்கப்படும். எல்லா மாற்றங்களும் ஏற்படும். ஆமென், ஆமென். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது கலகம்தான்னா, அப்போ அதை இருப்பு கரம் கொண்டு அடக்கணும்னா, அப்போ அது என் மேலே தான் முழு பொறுப்பு இருக்கா? உங்கள் மேலே பொறுப்பு இருக்குது. உங்கள் மேலே பொறுப்பு இருக்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் நான் ஒன்றும் செய்யலைன்னா அப்போ ஒன்றுமே நடக்காதா? பயப்படாதீங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் மிஸ் பண்ணும்போது அவர் உங்கள் கூட இந்த வேலையை செய்வார். ஆமென். நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் போயிட்டுருக்கிறீங்க. இன்னைக்கு காலை இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. முத கார் டிரைவிங்க்கு என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், போய் என்ன செய்கிறேன், கார் டிரைவிங்கில் ஜாயின் பண்ணுறேன். முதல் நாள் காரில் உட்கார வச்சுட்டேன். என்ன ஸ்டேரிங்கை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே ஓட்டுங்க தம்பின்றான். எங்கேருந்து? டிரைவிங் ஸ்கூல்லேருந்து. நான் நேராக ஒரு பைபாஸ் ரோட்டு கூப்பிட்டு போவான். அப்படியே நம்ம ஜல்லுன்னு என்ன செய்யலாம், ஓட்டலாம் அப்படின்னு நினச்சோன்னா அவன் நேராக வண்டியை கிளப்பின கொஞ்ச நேரத்தில் ஒரு கல் சந்து இருக்குது. கல் சந்துன்னா தெரியுமில்ல உங்களுக்கு? அது சந்து கூட கிடையாது, கல் போட்டிருப்பாங்க. எய்த்த வீட்டிலேருந்து பேசுனா பக்கத்து வீட்டு கேட்கும். அப்படி ஒரு சந்து. அவன் வண்டி அப்படியே உள்ளே விடுன்ட்டான். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் கல் சந்துக்களை விட சொல்கிறீங்க? போப்பா. சார் பைபாஸில் போ, உள்ளே போ. இதெல்லாம் நான் கடைசியாக வரும் பிஹெச்டி லெவல் நினச்சேன். அவன் எல்கேஜி அதான்டா உள்ளே போடான்ட்டான். போயிட்டே இருக்கேன். சார் என்ன சார் இந்த சார் ஏற்றா பிளால் வருது, டக்குன்னு கிளச்சை பிடிச்சி பிரேக்கை போடுன்றான். அப்படியே கிளச்சு லெஃப்ட்டு தான் கிளச்சு, டக்குன்னு பிடிச்சி அப்படியே பிரேக்கை போடும். அப்படியே பிரேக்கை லூஸ் பண்ணு. ரைட்டாக அப்போ ஆக்சிலேட்டரை கால வேண்டாம் வச்சு. அப்புறம் அப்படியே விட போயிட்டாரா? அவர் போயிட்டார். அவர் பெல் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டார் சைடில். நான் ஜல்லுன்னு வண்டி எடுத்து ஓட்டிட்டு இப்படியே போயிட்டே இருக்கிறேன். எங்கே பிரேக் அடிக்கணும்? பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் 3க்கும் ரொம்ப வேலை. பைபாஸில் கிடையாது. பைபாஸில் 10 நிமிஷத்துக்கு ஒரு தான் பிரேக்கே வரும். அவன் தெளிவாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். ஏன்னா இங்கே 2 செகண்டுக்கு ஒரு தான் நீ பிரேக் அப்ளை பண்ணணும். கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிக்கணும். அடுத்து பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். 3க்கு வேலை டக்கு டக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டானே? நான் பக்கத்தில் இருக்கிறான். திடீர்னு ஒருத்தர் ஒரு அயன் வண்டியோடு வராரு. டக்குன்னு பிரேக்கை போடுன்றான் பாருங்க. டக்குன்னு எனக்கு எது பிரேக்குன்னு தெரியல. காலை எடுத்துட்டு இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டக்கு வந்துட்டான். தூக்கிட்டோண்டான்னு கண்ணை மூடலை. தூக்கிட்டோண்டான்னு பார்க்குறேன். வண்டி கிட்டக்கு போய் அதுவா நின்றுச்சு. என்னடா பிரேக்கே அமுக்கில் நிற்கிதுன்னு பார்க்குறேன். பக்கத்தில் பார்த்தா அவன் ஒரு பிரேக் வச்சிருக்கிறான். என்ன சார் வண்டி நின்றுச்சுன்னு? ஒன்னெல்லாம் நம்பி வண்டியை கொடுக்க முடியுமாயா? ஓ, அப்போ நீங்கள் ஒரு பிரேக் வச்சுருப்பீங்களா? ஆமாம் வச்சுருப்போம்ல. நீ மிஸ் பண்ணிட்டா நாங்கள் மிதிச்சிருவோம். ஓ அப்படியா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உன்னதங்களில் அவரோடு கூட கையத்தட்டு வருது. ஆமென். உட்கார்ந்துருக்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். என்னதான் டிரைவ் பண்ண சொல்கிறாரு, நான் தான் பண்ணுறேன். ஆனால் சில நேரம் ஐயோன்னு மிரண்டு நிற்கும் போது அவர் போட்டுறாரு பிரேக்கு. ஏய் போடா போடா. இல்லை அவர் தான், ஹீ இஸ் மை பிரதர். போயிரு இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த யுத்தம் எனக்கு அன்புகளை யுத்தமே கிடையாது. இது ஒரு கலகம். இந்த கலகத்தை நாம் இருப்பு கரம் கொண்டு நொறுக்க வேண்டும். தேவன் நம்ம அடக்குமுறையை அந்த இருப்பு கரம் கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதை உங்களோடு கூட அமர்ந்து நீங்கள் பயன்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திகைத்து நிற்கும் போது அவர் உங்களுக்காக வேலை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. அப்ப அவர் மட்டும் இல்லை நம்ம தூங்குறதுக்கு, அல்லது நான் மட்டும் இல்லை நாம் பதறதுக்கு. அவர் இருக்கிறாரு. அவர் கூட நான் இருக்கிறேன். அதனால நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன். நான் ரெஸ்ட்ல இருந்தே அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எந்த அளவிற்கு நான் விசுவாசிக்க நான் ரெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். நான் ரெஸ்ட்டுக்குள்ளே போக போக
என்னுடைய பவரை அதிகமாக நான் டெமான்ஸ்ட்ரேட், நான் வந்து என்ன செய்கிறேன், அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். I have started using it. நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அதன் மூலமாய் சூழ்நிலைகள் மாறப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்திருக்கும் நீங்கள் யார் என்பதுதான் சூழ்நிலையை மாற்றுவதற்கான ஒரே விதமான தீர்வு. வியாதி என்ன என்பதை குறித்தும் வியாதியில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பது மட்டுமே தீர்வு அல்ல. நிரந்தர தீர்வு என்பது என்ன? நிரந்தர தீர்வு என்பது நான் யாரு, இந்த உலகம் யாருடைய உலகம், என் ஜனங்கள் ஏன் அழ வேண்டும் என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறீர்கள். உன்னை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இருந்து மாதிரி இருக்குது. நேற்றைக்கு இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு நாளை நாள் இன்னும் இதாயிரும். ஆனால் இதுவே இருக்கக்கூடாது. டேட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு போறேன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணணும் இயேசு நாமத்தில். ஆமென் சொல்லுங்க. கோலியாத் என்னைக்கு சாணுன்றது கோலியாத் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, தாவீது தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென், 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 ஆமென்.